அடுத்த செய்தியாக சென்னையில் இருக்கக்கூடிய திருவிக நகர்ல அந்த பொது பாதை அதுல வேளாங்கண்ணி சிலை இருக்கிறது. அது வந்து பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுநல வழக்காக தொடுத்திருக்காங்க. அப்போ அது வந்து நீதிமன்றத்துக்கு முன்பு வருகிறது. அப்போ நீதியரசர் சொல்றாரு, இது வந்து ஆர்டிகிள் 25ல வந்து இந்த ரிலீஜியஸ் கேரக்டர் அப்படிங்கிறது பொதுமக்கள் இடத்தை ஆக்கிரமித்து புறம்போக்கு நிலங்களில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து உரிமை கொடுக்கல, அதனால அதை வந்து அகற்றிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த விதமான சென்டிமெண்ட், ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டையும் இது பாதிக்காது அப்படிங்கிற மாதிரியான நீதியரசர் இங்கேயும் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காரு. இந்த செய்தி எப்படி சார் பாக்குறீங்க? டிஆர் பாலுன்னு ஒரு மினிஸ்டருங்க, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல, அதாவது சர்ஃபஸ் டிரான்ஸ்போர்ட் தரை வழி போக்குவரத்துக்கு மத்திய அமைச்சராக இருந்தார். திமுக அமைச்சர், இன்னைக்கு எம்பி. அவர் மகன் தான் இண்டஸ்ட்ரீஸ் அமைச்சர். அவர் ஸ்ரீபெரும்புதூர் எம்பி. இண்டஸ்ட்ரி பற்றி நான் ஏற்கனவே இதை பற்றி நான் பேசியிருக்கேன் ஸ்ரீடிவியில். அந்த டிஆர் பாலு சொல்றாரு, நான் 100க்கு மேல இந்து கோயில் இடிச்சிருக்கேன், அதுல லக்ஷ்மி கோயில் உண்டு, பார்வதி இது அம்பாள் கோயில் உண்டு, சரஸ்வதி கோயில் உண்டு அப்படின்னு கேட்டு பக்கத்துல அந்த அந்த அம்பாளுக்கு பேர் என்ன உன்னை கேட்டு சொல்லிட்டு, அத்தனை கோயிலை இடித்தாலும் எங்களுக்கு ஓட்டு வாங்க தெரியும் இந்துக்கள்கிட்ட அப்படின்னு சொல்றாரு. இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு இனிமே இந்த திராவிட மாடல்னா ஆட்சின்னு பேர் சொல்ல போறதுல சிஎம்சி ஆட்சி. ஏன்னா மோடி வந்து இதுக்கு ஒரு பேர் வச்சுட்டு போயிருக்காரு. என்னன்னா சிஎம்சி என்றால் கரப்ஷன் மாஃபியா கிரைம். சிஎம்சி என்றால் கரப்ஷன் மாஃபியா கிரைம். சிஎம்சி ஆட்சியில நாங்கள் வந்து இனிமே கிறிஸ்தவ வழிபாட்டு தலத்தையோ முஸ்லிம் வழிபாட்டு தலத்தையோ இடித்து விட்டு எங்களுக்கு ஓட்டு வாங்க தெரியும் அப்படின்னு டிஆர் பாலு சொல்ல வேண்டியதானே? அதை கத்துக்குங்கிறேன். நான் ஏன் பயப்படுறீங்க? இது தெரியும்னா அதையும் தெரிஞ்சுக்க வேண்டியதானே? இந்த கலையை நீங்க கத்துக்கிட்டீங்க. இந்து கோயிலை இடித்து விட்டு இந்துக்கள்கிட்ட ஓட்டு வாங்கக்கூடிய கலை உங்களுக்கு தெரியுமா? நான் கிறிஸ்தவர்களுடைய வழிபாட்டு தலங்களை, இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களை இடித்து விட்டு ஓட்டு வாங்கக்கூடிய கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டியதானே? ஏன் இல்ல, அதற்கு மாறாக என்ஓசி கொடுத்து அந்த வாக்குகளை பெறுவதற்காக அரசாணை எல்லாம் மோசமா இருக்குங்க. நீங்க இன்னைக்கு மக்கள் வசிக்கிற பகுதிகளில் வீடுகள்ல ஜெப கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். மறுபடியும் நீதிமன்றம் இடைக்காலத்தை எந்த அளவுக்கு மோசமா இருக்காங்க பாருங்க. அதைத்தான் முந்தின கேள்விக்கான பதிலும் ஒண்ணுதான், இதுக்கான பதிலும் ஒண்ணுதான். அப்போ நீங்க வேளாங்கண்ணி கோயிலுக்கு நான் என்ன சொல்றேன், இந்து கோயில் நாம என்ன சொல்றோம், சின்ன சின்ன ரோட் சைடு கோயிலை பத்தி நம்ம கவலைப்படல. இதே மதுரையில ஜெயலலிதா ஆட்சியில தொடக்கின 2011 தொடக்கத்துல ஏகப்பட்ட கோயில் இடித்தார்கள். 100க்கு மேற்பட்ட மதுரை ஒரே ஒரு ஊர்ல இடிச்சாங்க. பெரிய இதெல்லாம் வந்தது. அந்த வைகைக்கு சைடுல அந்த தேவர் சேலையிலேருந்து இந்த பக்கம் முழுக்க ஆரப்பாளையம் போற ரூட்ல ஒரு பிராதமான 100 வருடமான கோயில்களை கூட இடித்தார்கள். காரணம் 100 வருஷம்னு சொல்லும் போது கூட அவங்க கவலைப்படலை. இது என்னைக்கே ஒரு ஆளு 4 ஆளு சும்மா ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னால சும்மா ஏதோ கலெக்ஷனுக்காக வைத்து விட்டு இடிச்சா என்ன தப்பு கேட்கிறேன்னு. 2வது வழிபாட்டு தலம், அதாவது பிரேயர் ஹால் வேற, தெய்வத்தை வைக்கிற இடம் வேற, ஆகம கோயில்கள் என்பது வேறு. அதனால இதெல்லாம் நிறைய ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அரசாங்கம் வந்து இந்துக்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வந்து விட்டால் ராத்திரி 2 மணிக்கு கோயிலை இடிக்கும். ஈரோட்டில் குமரன் குன்றத்துல இந்துக்களுக்கு எதிராக தீர்ப்பு வந்துட்டா உடனடியா அந்த கோயில் இருக்காது, அந்த மடம் இருக்காது, அந்த கட்டடம் இருக்காது, சாமி இருக்காது, எல்லாம். கிறிஸ்தவர்களுக்கோ இஸ்லாமியர்களுக்கோ எதிராக தீர்ப்பு வந்தால் அமலாக்கமே செய்யாது. அதனால இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இல்லை, ஆக்சுவலாக இது ஏற்கனவே அவங்க போய் கார்பரேஷன் அணுகி இருக்காங்க. அவங்க சொல்லிட்டாங்க இது சென்சிட்டிவ் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் எடுக்காமலே இருந்திருக்காங்க. இல்லை, அதை கார்பரேஷன் அதுக்கு சொன்ன காரணம் தான் அதை விட மோசம். அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு ஒத்துழைக்கலை, அவங்க வரமாட்டேங்கிறாங்க
அப்படின்னு ஒண்ணு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஏன் ஒத்துழைக்கலன்னு நாங்க விஐபி பாதுகாப்புக்கு போயிடுறோம், எங்களுக்கு ஆள் இல்லை அப்படின்னா எங்களுக்கு அப்போ என்ன சொல்றான், அரசு ஊழியர் நாங்க போய் இடிக்கலைன்னா எங்களுக்கு போலீஸ் இல்லாம இடிக்க முடியலன்னா என்ன அர்த்தம்? அரசு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அர்த்தம். போலீஸ் சொல்றாங்க எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறாங்க. போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாங்கமாக இருக்க வேண்டுமா? இதுதான் கேள்வி.